என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ளூ பிரிண்ட் 16 வந்தாச்சுங்க. இதுல நான் யூனிட்டை எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன யூனிட்னா 10ஆம் வகுப்பு புதிய சமூகவியல் புத்தகத்துல புவியியல் பகுதியில இந்திய மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் அப்படின்ற ஒரு யூனிட் இருக்கும். இந்த யூனிட் அநியாயத்துக்கு இம்பார்ட்டன்ட்ங்க. கடந்த 10 வருஷம் குரூப் 4 கொஸ்டின் இல்ல 2013 இருந்து 2025 வரைக்கும் நடைபெற்ற குரூப் 4 எக்ஸாமை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த யூனிட்ல நேரடியா ஒரு கேள்வி ரெகுலரா கேட்கறாங்க. அது எத்தனை கேள்வின்னு பாருங்களேன். 2013 குரூப் 4ல ஒரு கேள்வி, 14 குரூப் 4ல 2 கேள்வி, 16 குரூப் 4ல 2 கேள்வி, 18 குரூப் 4ல ஒரு கேள்வி. நான் இந்த ஒரு கேள்வி வந்து கரண்ட் அஃபேர் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 19 குரூப் 4ல 2 கேள்வி, 22 குரூப் 4ல 1, 24 குரூப் 4ல கேட்கவே இல்லை. கடந்த 10 வருஷத்துல 24 குரூப் 4ல மட்டும் தான் கேட்கல. ஒரு எக்ஸாம்ல கேட்காத நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். அதுக்கடுத்தது 25 குரூப் 4ல ஒரு கேள்வி. சரிங்களா? ஸோ அப்போ கடந்த 10 வருஷத்துல 24 குரூப் தவிர மீது எல்லா எக்ஸாம்லையுமே பர்டிகுலரா இந்த யூனிட்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப கண்டிப்பா வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ல இந்த யூனிட்ல இருந்து ஒரு கொஸ்டின் உறுதியா கேட்பாங்க. சரி, இப்ப நீங்க கொஸ்டின் நம்பர் சொல்றீங்க, பட் நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் எடுத்துருக்கேன். எப்படின்னா இங்க பாருங்களேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 2016 குரூப் 4ல குரூப் 4 கொஸ்டின் டிஎன்பிசி அஃபிஷியல் ஆன்சருக்கு வெளியிட்டிருப்பாங்க இல்லையா, அதை டவுன்லோட் பண்ணீங்க. அதில் 178வது கேள்வி பாருங்க. மிக குறைந்த நீளமுள்ள நெடுஞ்சாலை எது, தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் டி NH47A. இது எங்க இருக்குதுன்னா இங்க பாருங்க, யூனிட் பேரே கொடுத்துருக்கேன். இந்திய மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் அப்படின்ற யூனிட்ல 171வது பேஜ் நம்பர்ல இங்க பாருங்க, குறைந்த நீளம் உள்ள தேசிய நெடுஞ்சாலை NH47A. ஸோ டைரக்டா கேட்டிருக்காங்க. அதுவும் இது 16 குரூப் 4ல, அது புது புக்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி கடந்த 10 வருஷ கேள்விகள் புக்கில் எந்த ஏரியாவில இருந்து கேட்குறாங்க அப்படின்றத வித் பேஜ் நம்பரோட உங்களுக்கு தெளிவான ஒரு ப்ரூஃபை எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை பிடிஎஃபாகவே கொடுக்குறேன். இது எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ எண்டில் சொல்லிடுறேன். சரியா? அதுக்கு முன்னாடி ஓவர்வியூ பார்த்துருவோம். ஓகேவா? எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ அதனால் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுறீங்க. நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம். சரி, இப்போ ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு 150 தலைப்புகள் அல்லது யூனிட்ஸ். இந்த 150ல் யூனிட்ஸும் இருக்கும், புத்தகத்திலிருந்து நேரடியாக யூனிட்ஸ். அதுக்கப்புறம் சில தலைப்புகள் இருக்கும். இந்த மாதிரி நான் 150 செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறேன். இந்த 150 நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மினிமம் 140லேருந்து 160 கேள்விகள் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இது இன்னைக்கு நாளைக்கு, அதாவது நேற்று இன்னைக்கு நான் சொன்னது கிடையாது. 2019 குரூப் 4 எக்ஸாமில் இருந்து 2025 குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் இந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட் மெத்தடை நம்ம வெளியிடுத்து வழக்கம். அதில் கிட்டத்தட்ட 140லேருந்து 150 கேள்விகள் எடுத்திருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம், இந்த வருஷமும் நமக்கு டைம் இருக்கிறதால முன்னாடியே ப்ளூ பிரிண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதில் 16வது ப்ளூ பிரிண்ட் வெளியிட்டிருக்கேன். இது வரைக்கும் 15 ப்ளூ பிரிண்ட் வெளியிட்டிருக்கோம். மேபி பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும், அதில் போய் பாருங்க. அந்த 15 ப்ளூ பிரிண்ட்டுக்கான இது இருக்கும். சரியா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 16வது ப்ளூ பிரிண்ட்டாக என்ன எடுத்திருக்கோன்னா, புவியியல் தலைப்பில் 10th புதிய சமூகவியல் புத்தகத்தில் இந்திய மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் அப்படின்ற யூனிட் இருக்கும். அந்த யூனிட்ல வந்து பாருங்களேன், இப்போ நான் ஒரு தெளிவாக உங்களுக்கு ப்ரூஃபே ஓவர்வியூ சொல்லிடுறேன். 2013லையும் 2014லையும் குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 181வது கொஸ்டினா பாருங்களேன், இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி விசாகப்பட்டினம் சொல்லிட்டாங்க. இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா புது புக்ல 176வது பேஜ் நம்பர் எடுத்துங்க. அதுல பாருங்க, இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் வந்து விசாகப்பட்டினத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இப்போ வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர், நீங்க ஏன்னா வேற புக் வச்சிருந்தீங்கன்னா பேஜ் நம்பர் மாறுபடுதுன்னா நீங்க இந்த யூனிட்ல போய் செக் பண்ணுங்க, இருக்கும். சரியா? நான் 2019ல் புக்கு வெளியிட்டாங்கல்ல, அதுதான் வச்சிருக்கேன். சரியா?
அதனால பேஜ் நம்பர் மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிங்க. அதுக்கப்புறம் 2014 குரூப் 4 எக்ஸாமில் 148வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. சரியான விடையை எழுதுக. 6 வழி சிறப்பு சாலை இணைக்கும் 4 மாநகரங்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னு கேட்டினா அது பாருங்களேன். இருங்க இது வந்து எங்கெங்கேயோ போகுது, லிங்க் நான் மாற்றி அமைச்சிட்டேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 172வது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் தங்க நாற்கர சாலைகள் அப்படின்னு சொல்லிட்டு 4 முதல் 6 வரைக்கும் வழிகள் சொல்லியிருப்பாங்க. அதில் இங்கே பாருங்களேன், புதுடெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை. இங்கே பாருங்க, ஆப்ஷன் டி தான், சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா. நேம் சேஞ்ச் ஆகிருக்கு, ஓகேவா? பட் இதான் கரெக்ட். நீங்கள் இந்த 4 நேம் வேறு இதில் இருக்காது, 4 ஆப்ஷன் பாருங்க இருக்காது, ஓகேவா? நேம் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் ஆர்டரெல்லாம் கேட்கல, ஜஸ்ட்டு 4 நகரங்கள் மாநகரங்கள் இதுன்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா? தெளிவாக புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்த கேள்வி. அடுத்து தான் நம்ம இன்ட்ரோலே பார்த்தல, 178வது கேள்வியா, மிக குறைந்த நீளம் உள்ள நெடுஞ்சாலை எது அப்படின்னு. அதாவது இதில் போக்குவரத்து தான் நிறைய கேள்வி அப்போலேருந்து கேட்டுட்டு வராங்க. பட் இப்போலாம் எப்படி கேட்குறாங்க நம்ம போ பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், 2018 குரூப் 4 எடுத்துக்கிட்டா 157வது கேள்வியா, பட்டியலில் இருக்கும் தமிழ்நாட்டின் எந்த மாநில நெடுஞ்சாலை நவம்பர் 2017 தேசிய நெடுஞ்சாலையாக மேம்படுத்தவில்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ இது 2017, இது 2018 குரூப் 4. அப்போ இது கரண்ட் அஃபேர் கேள்வி. சரிங்களா? ஆனால் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த போக்குவரத்துக்கு ரிலேட்டடாக தான் கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கரண்ட் அஃபேர் படிக்கும்போது போக்குவரத்துக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரியா? ரைட். அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்க, 2019 குரூப் 4 எக்ஸாமில் 180வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜபல்பூர். கரெக்டா? ஜபல்பூர். எஸ். ஸோ இது எங்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டால் 173வது பேஜ் நம்பரில் 9வது ஒரு டேபிளே கொடுத்துருப்பாங்க. இந்த டேபிளில் வந்து ரயில்வே மண்டலங்கள் அதோட தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்பாங்க. அதில் தான் டைரெக்டாக கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து 2019 குரூப் 4 எக்ஸாம்லேயே மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் கண்டலா. கரெக்டா? இது எங்கிட்ட இருக்குதுன்னு கேட்டால் பாருங்க, 176வது பேஜ் நம்பரில் நேரடியாகவே இருக்குது. இது என்னென்னா பழைய புக்கில் இதே லைன் வந்து மிகப்பெரிய துறைமுகனே கொடுத்துருக்காங்க. இது புது புக்கில் வந்து இருக்குது. சரிங்களா? புது புக்லேயும் பழைய புக்லேயும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் அந்த பெரிய துறைமுகன்ற வேர்டு வந்து பழைய புக்கில் இருக்குது. சரியா? புது புக்கில் இல்லை. ஓகேவா? ரைட். இருந்தாலும் இதெல்லாம் 2019 போது அப்போ தான் புக்கு வெளியே வந்துச்சு. ஓகேவா? புது புக்கு வெளியே வந்துச்சு. அதனால அந்த கேள்வி பழைய புக்கை பார்த்து கூட எடுத்திருப்பாங்க. பட் இப்போ என்ன கரண்ட்ல இருக்கோ அந்த புக்கில் தான் எடுப்பாங்க. பயப்பட தேவையில்லை. சரியா? அதுக்கு அடுத்தது 2022 குரூப் 4 எக்ஸாம் பாருங்களேன், 120வது கேள்வி, பிறப்பு விகிதம் இதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது அப்படின்னு. ஆக்சுவலி 2019 வரைக்கும் நமக்கு போக்குவரத்துக்கு ரிலேட்டடாகவே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தரைவழி போக்குவரத்து, அப்புறம் வான்வழி போக்குவரத்து, சாலை, ரயில்வே, இந்த மாதிரி போக்குவரத்துக்கு ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க. ஆனால் 2022க்கு அப்புறம் இந்த புக்கில் மக்கள் தொகை ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி மக்கள் தொகையை பற்றி ரெகுலராக டிஎன்பிசியில் கேட்பாங்க, அது வேற புக்ல இருந்துலாம் கேட்பாங்க. இந்த 10th புக்கில் இந்த யூனிட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலராக அந்த யூனிட்ல இதுக்கு முன்னாடி போக்குவரத்தை பற்றி கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் தொகையை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த வாட்டி தகவல் தொடர்புல இருந்தும் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பு விகிதம் இதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரோமன் லெட்டர் 1, ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 100 மக்கள் தொகை பிறந்தவர்களின் எண்ணிக்கை. ரோமன் லெட்டர் 2, ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1,00,000 மக்கள் தொகையின் பிறந்தவர்களின் எண்ணிக்கை. ரோமன் லெட்டர் 3, 10 ஆண்டுகளில் 1000 மக்கள் தொகையின் பிறந்தவர்களின் எண்ணிக்கை. ஃபைனலி 4வது ரோமன் லெட்டர், ஒரு குறிப்பிட்ட ஆண்டின் 1000 மக்கள் தொகை பிறந்தவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ரோமன் லெட்டர் 4 தான் சரின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கே இருக்குதுன்னா, இங்கே பாருங்கள், நம்ம புக்கில் 166வது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டா
அதில் பிறப்பு விகிதம் என்பது ஒரு வருடத்தில் 1000 மக்கள் எண்ணிக்கையில் உயிருடன் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கையாகும். இறப்பு விகிதம் அடுத்தது கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ரோமன் லெட்டர் 4 மட்டும்தான் சரி அப்படின்னு தெரியுது. இப்போ இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். 2024 குரூப் 4 எக்ஸாமில் கேட்கல, 2025 குரூப் 4 எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. அதுக்கான புக் ப்ரூஃபும் கொடுத்துருக்கேன். அப்போ நமக்கு ஓவராலாக ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு, இந்த ஒரு யூனிட்டில் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க அப்படின்னு. அதனால் தெளிவாக இந்த யூனிட்டை படிச்சுங்க, நேரடியாக ஒரு கொஷின் வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுடைய ப்ளூ பிரிண்டோட நோக்கமே செலக்ட் பண்ணி படிக்கணும். அப்படி செலக்ட் பண்ணி படிக்கிற அந்த யூனிட்டில் ஒரு கொஷின் நேரடியாக எடுக்கணும். அப்போ நம்மளுடைய நோட்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் ஒரு தலைப்பு இம்பார்ட்டன்ட் அல்லது ஒரு யூனிட் இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிட்டாவே அது அழகாக குரூப் ஒரு தரத்தில் நோட்ஸ் எழுதிருங்க. அந்த நோட்ஸில் கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். சரியா? நம்மளும் கொடுக்கக்கூடிய சீக்கிரம் நோட்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரி, இப்போ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். 2013 2019 வரைக்கும் போக்குவரத்து ரிலேட்டடான கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. அது சாலை வரியாக இருக்கட்டும், ரயில் இருக்கட்டும், வான்வழியாக இருக்கட்டும், கடல் வழியாக இருக்கட்டும், துறைமுகங்களாக இருக்கட்டும், இதுக்கு ரிலேட்டடாக தான் 2019 வரைக்கும் கேட்டிருந்தாங்க. 22க்கு அப்புறம் மக்கள் தொகையை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி அடுத்த வாட்டி வணிகம், தகவல் தொடர்பு பற்றி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஃபுல்லாக படிச்சுக்கணும், அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆனால் வரி வரியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை, செலக்ட் பண்ணி படிக்கணும். கிளியராக புரியுதுங்களா? ஏன்னா நம்ம இந்த கொஷின் பார்க்கும்போதே தெரியுது ஒரு குறிப்பிட்ட செலெக்ஷன் ஏரியாவை தான் திருப்பி கேட்குறாங்கன்னு. சரிங்களா? ரைட். இப்போ இது பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க, டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இருக்குல்ல, அது கீழே பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன். பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும், அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் பெருசாக ஒன்றும் இருக்காது. அப்படியே நவுந்து வந்தீங்கன்னா ஒரு டேபிள் போட்டு ப்ளூ பிரிண்ட் 16 எழுதியிருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் தொகை, அப்புறம் அந்த போக்குவரத்து அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நேராக ரெட் கலரில் டவுன்லோட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், ரெட் கலரில். அதை கிளிக் பண்ணுங்கள், கை வைங்க. கை வச்சா ஒரு டைமர் அங்கே ஓடும். 10 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10, 9, 8 அப்படின்னு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா சர்வர்லேருந்து லோட் ஆகணும் பிடிஎஃப். 10 செகண்டுக்கு அப்புறம் ரீடைரக்ட் அப்படின்னு காட்டும். அது காட்டணும்னே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். எதுவும் பண்ண வேணாம், அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ ரீடைரக்ட் வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு ஒன்று பிடிஎஃப் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனில் ஓப்பன் ஆகிடும், இல்லைனா உங்கள் மொபைல் கேரில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ப்ளூ பிரிண்டில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். மறக்காமல் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட் சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் ஒரு 20 கொண்டு போயிட்டா நோட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். மற்றபடி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க, ஏன்னா நல்லா இருக்கா இல்லையா நான் தெரிஞ்சுப்பேன். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.